அவர் மாதிரி ஆகணும்னு ஆசை இருக்கு. உடல் குறைபாட்டை தாண்டி தனது உயிரோட்டமான கலைத்திறனை வெளிப்படுத்தி சிறந்த ஓவியராக திகழ வேண்டும் என்ற கனவுடன் செயல்படுகிறார் மாற்றுத்திறனாளி பெண் தனலட்சுமி. இவர் விழுப்புரம் வழுதரெட்டி பார்த்தசாரதி நகரில் வசிக்கும் 43 வயதான கலைஞர் ஆவார். காது கேளாமை, பேசும் திறன் குறைபாடு மற்றும் பின்முதுகு வளைவு போன்ற சவால்களுக்கு மத்தியிலும் இவரது மன உறுதியும் கலைத்திறனும் பலருக்கும் உத்வேகம் அளித்து வருகின்றன. போதிய கல்வி வாய்ப்பு அமையாத போதும் சகோதரர்களின் ஆதரவால் வெளியுலக அறிவை பெற்ற தனலட்சுமிக்கு சிறுவயது முதலே ஓவியத்தின் மீது ஆர்வம் இருந்தது. முறையான பயிற்சி எதுவும் பெறாமல் தன் மன உத்வேகத்தின் அடிப்படையில் 23 வயதிலிருந்து தத்ரூபமான ஓவியங்களை வரைய தொடங்கினார். இவரது படைப்புகள் புகழ்பெற்ற ஓவியர் ரவிவர்மனின் ஓவியங்களுக்கு நிகராக கண்களுக்கு குளிர்ச்சியையும் விருந்தையும் அளிப்பதாக பாராட்டப்படுகின்றன. உடல் ஒத்துழைக்காத போதும் சிறிது நேர ஓய்வுக்கு பின் தொடர்ந்து ஓவியம் வரைவதில் தனலட்சுமி காட்டும் தீவிரம் ஊனம் அவரது கலை படைப்புகளுக்கு தடையல்ல என்பதை நிரூபிக்கிறது. 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்தாலும் நாளிதழ்களை படித்து புரிந்து கொள்வதற்கும் வெளியுலக தேவைகளை அறிந்து கொள்வதற்கும் இவர் ஆன்லைன் தளங்களை பயன்படுத்துகிறார். இவர் பிறரை நம்பி இருக்காமல் தனது தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்ளும் தன்னம்பிக்கைக்கும் உதாரணமாக திகழ்கிறார். ஓவியங்கள் மட்டுமல்லாமல் கவிதைகளும் எழுதி மகிழ்கிறார். தனலட்சுமி வரையும் இயற்கை காட்சிகள், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஓவியங்கள் உயிர்ப்புடன் காட்சி அளிப்பதால் பலர் இவரது ஓவியங்களின் தத்ரூபத்தை பாராட்டி புகைப்படங்களை கொடுத்து வரைந்து வாங்கிக் கொள்கின்றனர். ஓவியங்கள் மூலமாக தான் யார் என்பதை உலகிற்கு காட்டுவதே ஒரே லட்சியமாக கொண்டு தனலட்சுமி செயல்படுவதாக அவரது சகோதரர் கோபாலகிருஷ்ணன் தெரிவிக்கிறார். நாளிதழ படிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, நம்மளுக்கு எந்த வார்த்தையுமே நமக்கு படிக்க தெரியல, சில தமிழ் எழுத்துக்கள் தான் தெரியுது அப்படின்ட்டு தெரிஞ்சுது. அந்த 1வது வரைக்கும் அவங்களுக்கு என்ன எழுத்துக்கள்லாம் படித்தாங்களோ அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு அந்த ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தாங்கன்னா, ஒரு பேராகிராஃப் எடுத்தாங்கன்னா அதில் என்னென்ன வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு தெரியலையோ எழுத்து கூட்டி படித்து அந்த வார்த்தைகள்லாம் கோடிட்டு வச்சுப்பாங்க. அந்த கோடிட்டு வச்சு நான் என்கிட்ட, எங்கள் அக்கா கிட்ட, எங்கள் தங்கச்சிக்கிட்ட, அதுமாரி எங்கள் அப்பா கிட்டலாம் இது என்ன அர்த்தம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டு 1 by 1 அதை லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி தான் அவங்களுடைய படிப்பறிவு மேலோங்குச்சு. இதை தவிர்த்து சரி நம்ம உலகம் அப்போ அந்த நியூஸ் பேப்பர்லாம் படிக்கும் போது தான் அவங்களுக்கு வெளி உலகம் என்ன எப்படிலாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் சரி நம்மளும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லலாம் இடம் பிரிக்கணும், நம்மளும் ஒரு சாதனையாளராக ஆகணும் அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணி சரி என்ன ஒரு ஆயுதமாக நம்ம கையில் எடுத்து நம்ம சாதனையாளராக ஆகலாம் அப்படின்றத யோசிக்கும் போது அவங்களுக்கு இந்த ஓவியம் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு எண்ணத்தில் வந்துச்சு. சரி அப்படின்ட்டு ஆரம்பித்த ஒரு இதுதான் இது. அதில் சின்னதாக பென்சிலில் வரைகிறது போகிறது இந்த மாதிரி வரைஞ்சிட்டு சாதாரணமாக வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய திறமையை மேம்படுத்திக்கிட்டு இப்போ இந்த அளவுக்கு வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது சாதிக்கிறதுக்கு ஊனம் ஒரு தடை இல்லை, அந்த ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க தனக்கு ஒரு ஊனம் நாம் ஒரு ஊனம் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் நம்ம சாதிக்கணுன்ற ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் அவங்க இத்தனை நாளாக அவங்களுடைய வாழ்க்கையை பயணிச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. அவங்களுடைய ஒரே ஆசை என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பெரிய ஒரு கண்காட்சியில் அவங்களுடைய வரைந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி அனைவரும் எங்களோட ஓவியத்தை பார்த்து வியக்கணும். அதாவது இந்தியாவில் உலக அளவுலேயும் அவங்களுடைய ஓவியங்கள் வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆசை. முக்கியமாக ரவிவர்மா அவங்கள மாதிரி இவங்க ஓவியர் ரவிவர்மா மாதிரி இவங்க வரணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசைங்க சார். ஊனம் தனது உடலில் மட்டுமே, தனது ஓவியங்களில் இல்லை என உயிரோட்டமான ஓவியங்கள் மூலம் திறனை வெளிப்படுத்தி அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் தனலட்சுமி. ஓவியம் வரைய ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வரைஞ்சேன். அப்புறம் இந்த அளவுக்கு வந்துட்டேன். இன்னும் நல்லா வரையணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். என்னோட ஆசை நான் ஒரு சாதனை, நான் ஓவியம் வரைஞ்ச கவிதை சாதனையில இடம் பெறணும்னு ஆசையா இருக்கேன்.
இந்தியாவின் பிரபல ஓவியர் ராஜா ரவிவர்மா அவர் மாதிரி ஆகணும்னு ஆசையார்கள்.